இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அவங்க பேசும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. வெளில சொல்ல முடியாத ஒரு விஷயத்த. மனைவியா உன்னால இருக்க முடியாதுன்னா, போட்டு அடிக்கிறது அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கே அவர வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் குடுத்து, அவங்கள வந்து ஜெயில்ல போட முடியும். அதையும் தாண்டி நீ வரும்போதே எதுவுமே கொண்டு வரல, நீங்க என்ன பண்ணாலும் அப்படின்றத சொல்லி சொல்லி குத்தி காட்டுறாங்கல்ல. அதாவது மாமியாரு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க இல்லையா? அதுக்குமே இவங்கள எல்லாரையுமே கம்ப்ளைண்ட் குடுத்து இது பண்ணலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம் வரதட்சணை அவங்கள போட்டு கொடுமையா? வரதட்சணை, டவுரி ஹராஸ்மென்ட். அம்மா, அவங்க பேசுறாங்க, இருமா. அந்த வரதட்சணைக்கு நான் பேசிக்கிறேன். அதாவது பேசாம இரு. வார்த்தையால கூட அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 3வது அடிக்கிறது. இது கழுத்து பிடிச்சி நெரிக்கிறது, பிசிக்கலா அவங்கள கர்ப்பமா இருக்கும்போது கூட அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க அதாவது அவங்க 2 பேர் கணவன் மனைவி. இதுல இவங்கலாம் இன்டர்ஃபியர் ஆகி அவங்கள வந்து இது பண்ணும்போது அவங்க யார்கிட்ட போவாங்க? தன்னோட அம்மா, அப்பா இல்ல அவங்க அத்தை கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க. சப்போர்ட்டிவா இல்ல. தம்பிங்களும் சப்போர்ட்டிவ் இல்ல. தங்கச்சி இருக்காங்க. இவங்க அக்காங்கலாம் வரும்போது அவங்க தங்கச்சி வரதுல இவங்களுக்கு என்ன அப்படி என்ன பிரச்சனை? அந்த தங்கச்சி இவங்களெல்லாம் என்ன பண்ணிட போறா? தங்கச்சி வந்து கொலை மிரட்டல் விடுறது, அது 4வது விஷயம். இந்த 3 விஷயம் தாண்டி இவங்கள அடிக்கிறது, கொலை மிரட்டல் விட்டு அதுக்கு ரெக்கார்டிங்ஸு, ரோட்ல போட்டு அடிச்சதுக்கான ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கும்போது, இவங்களெல்லாம் இங்க உட்காந்து பேசி அவங்க ஏதோ நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நியாயப்படுத்துறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருந்திருக்கணும். அடிக்கிறதுக்கு யாரு? அந்த மாதிரி பேசுறதுக்கு யாரு? இப்போ ரோட்ல போட்டு அந்த தங்கச்சியை அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அவருக்கு? அவங்களுக்கு இதனோட இவங்க இந்த சரவணன் அவங்களோட ஃபேமிலி, அவங்க அக்கா யாருக்குமே இதனோட சீரியஸ்னஸே அவங்களுக்கு தெரியல. அவங்க பண்றது தப்பு, அவங்க பண்றது ஒரு பெரிய குற்றம் அப்படின்றதே தெரியாம அவங்க வந்து இன்னமும் அதை வந்து நியாயப்படுத்தி அதை வந்து பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க தெளிவா முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க பேசுறத வச்சு அதான் தெரியுது அவங்களுக்கு போக இஷ்டம் இல்லைங்க இல்லை. மேடம், அவங்க கைட்டு உருறதுக்காக வந்து நான் வந்து சென்னையில தான் வேலை பார்த்தேன் மேடம். பார்த்துட்டு நான் வந்து இன்னைக்கு 6 நாளாவது நான் வீட்டுக்கு போயிட்டு 6 நாளாவது ஸோ வாழ விருப்பம் அம்மா, இல்லைன்னா அவங்க நீங்க சென்னையில வேலை பாருங்க, துபாயில வேலை பாருங்க, அங்கெல்லாம் எங்க வேணா பாருங்க, அவங்க வாழ விருப்பம் இல்லை, முடிவு எடுத்துட்டாங்க. சரண்யா மேம், நீங்க வாழ சொல்லுங்க. விருப்பம் இல்லைன்னு அவங்க முடிவு எடுத்துருக்க பட்சத்துல குழந்தைய அவங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க மன உறுதியா இருக்காங்க, உறுதியா தானே இருக்காங்க. பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா. சரிங்க. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா அவங்களால அங்க போய் சர்வை பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அவங்க வந்து இஷ்டப்படி சொல்லல. அம்மா, நீங்க அமைதியா இருக்கீங்களா? அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க. கம்முனு டிவிலயே மானத்தை வாங்குறீங்க. சரி. சொல்லுங்க அவங்க மேம். மீறி அங்க போனாங்கன்னா அவங்க தற்கொலை முயற்சி எடுக்கிறதுக்கான மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இவங்களே தள்ளியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்கள நம்ம வந்து போய் வாழுங்க, நம்ம ஆல்ரெடி நிறைய பஞ்சாயத்தெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தங்கச்சியை கூட அங்க போய் வாழுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க போய் அங்க போய் குடும்பம் நடத்தி அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை வந்து அதை புதுப்பிப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணலை. ஏன்னா இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனுக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து தேவைப்பட்டா நம்ம ஷோ மூலமாவே கொடுக்க வைப்போம். ஆமா, மேலும் அவங்க வந்து அவங்க தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்றது, வாய்ஸ் நோட் போடுறது, ஆமா. ரோட்ல போட்டு அடிக்கிறது, அவங்க எங்க போய் வேலை பார்த்தா அவங்களுக்கு என்ன? அதே மாதிரி விவாகரத்து வேணும்னா நீதிமன்றம் மூலியமா அவங்க வாங்கிட்டு அவங்க பிரிஞ்சுக்கலாம். இவங்க அதுக்கு மேல வந்து தொந்தரவு பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுக்கலாம். கண்டிப்பா. சட்டம் அதுக்கு ஒரு துணையாக இருக்கும். கண்டிப்பா.